அப்பா அடேங்கப்பா என்னடி மாம்பழம் வாட்டம் சாட்டமாக்குறானுங்க ங்களம்மா கருப்பாங்கல் நெருப்பாக்குறானே நல்லா பொறுப்பா பாப்பானா என்ன பண்றே புரியலையே மனசுல அப்படியே கவ்வுது ஐயோ ரெண்டாவது ஓட்டு என்ன பண்ணுவேன் வாய் கொடுக்காது மோசமா பேசுறேன் இருந்தாலும் இரண்டாவது அந்த கயப்பனை திருமணம் செய்து கொண்டாலும் எந்த ஒரு சுகத்தை காணலை ஒரு கோவில குழந்தை வெளியே கிளம்பி அப்படி இப்படி பிரியா சுத்தினா கூட வயசு பசங்களை பார்த்தா மனசு தேர்த்துக்கணும் இருக்கலாம் எந்த சுகத்தையும் காணாம 4 சிவரு தான் எப்படியோ இந்த நாட்டுக்கு தளபதியார் பதவி தேடி வந்தாரு தளபதியார் பதவி கொடுத்தேன் ஏன் கொடுத்தேன் அவர் மீது ஆசை கொண்டதால் மோகம் கொண்டதால் கொடுத்தேன் எப்படியா இருந்தாலும் வந்துட்டு ஆகணும் எப்படியாச்சும் நம்ம மனசுல இருக்கிற ஆசைலா சொல்லி அவர் அடைஞ்சே திருணும் ஆசைப்பட்டது அடைஞ்சா திரும்ப இந்த வனிதா காத்திருந்து பார்க்கலாம் பாக்கத்தானே பாக்குறாரு எதை பாக்குறீங்க எதை பாக்குறீங்கன்னா வைக்கிங் செல்போன் மாவுனுக்கா எங்க அம்மா சத்தியமா சொல்ற நான் எதுவுமே பாக்கலவா பார்த்தா மட்டும் என்ன பண்ண போறேன் எதுவும் பாக்கல வாங்க இனிமேல் பார்த்து கிடையாது சத்தியமா பாக்கல வாங்க உட்காருங்க இல்ல நீங்க உட்காருங்க நீங்க யாரு நான் ஏன் பிறகு பொதுவாக என் மனசு தங்கம் இந்த கோமணத்தை அவுத்து விட்டா தொன்றியா காணி ஒரு பாட்டு பாட்டு எழுத்து மாதிரியே கொடுப்பேன் பாட்டு பாடுது பாட்டு நான் பாடுறேன் பாட்டு பாடு பீ மாதமா பாடுறேன் சூப்பர் ஒரு மகன் பிறப்பா அவனுக்கு பறக்கிற பாய் எப்படா மிருந்தக்கார மகன் பிறப்பான் நீ பாண்ண அது மிருந்தக்கார தான் இருப்பான் எப்படி எனக்கு சந்தேகமாக்குது ஏன் தெரியுமா இருக்கட்டும் அவன் பொண்டாட்டி ஏறி வந்த உடனே மெத்தக்கார வெளியே வந்த உடனே மெத்தக்கார மூஞ்சி தான் பாக்கணும் அதனால மூஞ்சி அப்படியே ஜெராக்ஸ் ஆயிடும் நாட்டுல எத்தனையோ விஞ்ஞானிங்க எதையோ கண்டுபிடிச்சிக்கிறாங்கடா பார்த்தாவே ஜெராக்ஸ் ஆகுங்க உன் அறிவு நினைச்சு நான் அப்படியே என் உடம்பே புல்லு அரிச்சு போறேன் பார்த்தாவே ஜெராக்ஸ் ஆகுங்க உட்கார எத்தனை நாள் சொல்லிக்கிறேன் நேத்து கூட ஒரு சேர வச்சுட்டு வந்தேன் உப்பு முட்டை பஸ் சீட்டா இத உட்காரு பஸ்ல உட்காருடா இந்த சீட்ல உனக்கு என்ன வேலைக்குது சொன்னா நீங்க ஏன் பொட்டிக்கார மாதிரியே தெரியுங்க நான் யாரு
செய்யறா டேய். செய்யறா. ஏய், ஏங்க ஏங்க சோளாமணி வச்சுட்டுமா ஏங்க நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் சேத்பேட் கமிட்டிக்கா வாங்க ஏங்க சாக்கு உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. நீங்க யாரு நாட்டுக்கு மகாராணி? நீங்க உட்கார்ந்தா நல்லா இருக்கும். நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க தாங்க உட்காரணும். நீங்க தான் உட்காரணும். இல்ல நீங்க தான் உட்காரணும். ஏன் அமர மாட்டேன் சொல்றீங்க? ஏங்க நீங்க யாரு? எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்க, கடவுளுக்கு நிகரானவங்க. உங்க முன்னிலையில நான் உட்கார்ந்தா அது நல்லா இருக்குமா? தளபதி யாரு? நான் இந்நாட்டுக்கு மகாராணியாக இருக்கலாம். ஆனா இது அந்தப்புறம். இந்த அந்தப்புறத்தில் நீங்கள் ஒரு ஆண்மகன், நான் ஒரு பெண்மகன். ஒரு ஆண்மகனுக்கு உரிய மரியாதை கட்டாயம் ஒரு பெண்மகள். சபாஷ், 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 சபாஷ்ங்க. என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க நீங்க. நான் வயசுல சின்னவன். வயசுல பெரியவங்க மரியாதை தப்பே கிடையாது. உட்காருங்க. ஏன்னா உங்க மரியாதையை நான் ரொம்ப வரவேற்கிறேங்க. இல்லைங்க, நான் ஆம்பளைங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுப்பேன். பொது சேவை செய்யறவன் நானு. நல்லதுங்க. அப்படி இருக்க இந்த மாதிரி எல்லா பெண்களும் இருந்தாங்கன்னா மட்டும் மரியாதை இல்லாத யாரும் பேச மாட்டாங்க. இல்ல இருக்கட்டும், ஆமா பரவாயில்ல. ஆம்பளைங்களுக்கு மட்டும் பொது சேவை பண்றோம். ஏங்க தெரியாம கேக்குறீங்க. நீங்க ஏன் வந்திருக்கீங்க? ஏங்க நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, அதனால நகர்வெல்லாம் செல்லலாம் என்று போனேன். அதுக்கு முன்னால நன்றி சொல்லிட்டு போறோம் தான் வந்தேன். ரொம்ப நன்றிங்க. ஓ, நன்றி சொல்ல வந்தீங்களா? ஆமா. தளபதி யாரு? நன்றி மட்டும் தானா? ஆமாங்க. வேற ஒண்ணும் கிடையாதா? வேற ஒண்ணுன்னா இத பாருங்க, உங்க மனசுல ஏதாவது என்ன இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. ஓப்பனா பேச எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஓப்பன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லைங்க. பணம் எதுனா தேவைப்பட்டா கேக்குறேன். கேட்கும்போது உதவி பண்ண போறேன். பணம் இல்லைங்க. வேற என்ன? வேற எதுனா பர்சனலா எந்த ஆசை இருந்தாலும் சொல்லுங்க. இல்லைங்க, வேற எந்த ஆசையும் இப்போதைக்கு இல்ல. அப்படி இப்படி எதுனா தவிர. அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இல்ல இதுன்னு கேட்க நம்ம தைரியமா கேளு. இங்க யாருமே இல்ல. கேமரா கூட எங்க வைக்கல. எல்லாம் பப்ளிக்கா தான். யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன மீறி தான் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கேட்பாங்க. எங்க சொல்லுங்க. இல்லைங்க, இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஆடா சார், என்ன இவ்வளவு? ஓ, அடியாடி மாமா மாமா. இல்ல, தளபதி யாரு? எனக்கு பார்த்து ஒண்ணுமா தோணும். தோணலைங்களே. தோணுது நாட்டுக்கு மகாராணி. சரியான பீஸ் பால் பாக்குறீங்க. பீஸ் பண்ண பால் பாக்குறீங்க. கேளாம் படக்குன்னு கேளாம். தளபதி யாரு? நான் உங்களை காதலிக்கிறேன். ஐயோ அம்மா தாயே, எனக்கு காதுல வாடா, கத்திரிக்காய் வாடா. நீ யாரு? இந்நாட்டிற்கு மகாராணி. கோபுரம் எங்கே? நான் யாரு? நாட்டுக்கு தளபதி. குப்பை எங்கே? கோபுரத்துக்கும் குப்பைக்கு ஏறி வச்சாலும் எட்டாது. இந்த விஷயம் உன்னுடைய கணவருக்கு தெரிந்தால் என் ஆவி பறி போக போட்டதும் தூக்கல. தெரிஞ்சா தானே அவருக்கு. அவருக்கு தெரியாதவங்க நான் பாத்துக்க போறேன். ஒரு காரியம் துணிஞ்சா இருக்கனாக்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. அவருக்கு ஏற்கனவே பிபி சுகர் எல்லாமே சுகர் மாட்டு பிபி மாட்டு தூக்கு மாட்டு ஒரு நாள் சேர்த்து போடுறேன். நம்ம பாட்டியான தூங்கி நடக்கும். நம்ம பாட்டியான சுத்தி நடக்கலாம். சரிங்க. தூங்க வச்சுட்டு நீங்க வேலை செய்யுங்க. எனக்கென்று சில நிபந்தனைகள் காத்திருக்கிறது. ஏங்க நீங்க எந்த சொல்லுங்க. எனக்கென்று சில நிபந்தனைகள் காத்திருக்கிறது. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சரிங்களா? சொல்லுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த நேரத்திலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பேற்பட்ட நிலைவரையும் என்ன தொட்டு தாளிக்க என் புருஷன் தெரிந்து கூட வாடி வாழான்னு கூப்பிட்டா கூட உன்னை விட்டு போக மாட்டேன். சபாஷுங்க. கிட்ட வாங்க சொல்றேன். ஆமா, நான் கூட எவ்வளவோ பேசுறேன். கடைசியில பார்த்து எவ்வளவு பேசுறேன். அது சிம்பிளாதாங்க இருக்கு. போக போக தான் தெரியும் இப்ப எவ்வளவு பேசுறேன். சில எனக்கு சிம்பிளான அப்படியா? ஏங்க எப்படி இப்ப நான் கத்துக்கிறேங்க. ஏங்க அழகான முகம், ஆப்பிள் கண்ணம், வில் போன்ற புருவம், உரை போன்ற நெத்தி, கோபப்படம் போன்ற உதடு, கார்மேகம் போன்ற கூந்தல், கத்தி போல் கண்கள், முத்து போல் பற்கள்,